9th மந்த் பிரெக்னன்சில இருக்காங்க, டியூ டேட்க்கு இன்னும் ஒரு 14 days இருக்கு. பட் திடீர்னு ராத்திரி வாஷ்ரூம் போனா திடீர்னு வந்து ப்ளீடிங் மாதிரி ஜெல்லி டைப் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வருது. என்ன அர்த்தம்? ஒருவேளை லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, இப்பவே டெலிவரி ஆக போதோ, உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாமா? இந்த மாதிரி டவுட்ல இருக்க மாமிஸ் உங்களுக்காக தான் இந்த பதிவு. சோ இந்த பதிவுல நம்ம இந்த சர்விக்கல் மியூக்கஸ் பிளக், அந்த பிளட்டி டிஸ்சார்ஜ் வந்து ஏன் வருது, ஜெல்லி டைப் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏன் வருது, அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்தா என்ன அர்த்தம், அது வந்தா உடனே டெலிவரியா, உடனே ஹாஸ்பிட்டல் போகணுமா, அப்படிங்கறதான் டீடைலா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ மை டியர் ஸ்வீட் ஆர்ட்ஸ், இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் டெலிவரி பண்ண ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மை டியர் மாமிஸ், வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா அண்ட் திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ நாம இன்னைக்கு இந்த மியூக்கஸ் பிளக் பத்தி பார்க்க போறோம். சோ மியூக்கஸ் பிளக் அப்படின்னா என்ன, ஏன் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிளட் கலர் மாதிரி இல்ல பிரவுன் கலரோ இல்ல பிங்கிஷ் கலரோ இந்த மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பயப்படாதீங்க. ஓகேவா? இது வந்து உங்க பாடி உங்களுக்கு காட்டுற ஒரு சிக்னல். டிராபிக்ல கிரீன் சிக்னல் காமிச்சா நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்க டெலிவரிய ஆன்கோயிங் அப்படிங்கறத காட்டுறதுக்கு உங்க பாடி கொடுக்குற சிக்னல் தாங்க இது. ஓகேங்களா? சோ இந்த மியூக்கஸ் பிளக் அப்படிங்கிறது என்ன, அந்த மியூக்கஸ் பிளக் ஆகப்பட்டது உடஞ்சு வெளியில வர்றதுதான் இந்த ஷோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்லயே ஜெல்லி டைப் சப்ஸ்டன்ஸா இருக்கும், ஜெல் மாதிரி. அதுல பிளட் கலந்த மாதிரியோ இல்ல பிரவுன் கலரோ பிங்க் கலரோ அந்த மாதிரி வரும், ரெட் கலரோ அந்த மாதிரி வரும். சோ இது வந்து என்ன அப்படின்னா, இயற்கையாவே நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றதுதாங்க, டெலிவரி இஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு எக்கும் ஒரு ஸ்போமும் மீட் பண்ண அப்புறமா அது ஃபர்டிலைஸ் ஆகி அது ஒரு கரு உண்டாகி அது ஒரு குழந்தையா மாறி வளர்ந்து அதுக்கப்புறமா அந்த பாடியே வந்து அதை தயார்படுத்துங்க. நேச்சுரல் டஸ் எவ்ரிதிங். நேச்சுரலாவே நம்மளோட பாடி வந்து அந்த குழந்தையை எக்ஸ்பெல் பண்ண, வெளியில டெலிவர் பண்ண அது வந்து ரெடி பண்ணும். சோ அந்த மாதிரி உங்க பாடி ரெடி ஆயிடுச்சு, ஐ ஆம் ரெடி டு டெலிவர் அப்படிங்கறத காட்டுற ஒரு சிக்னல், ஒரு சைன் தான் இந்த ஷோ. ஓகேங்களா? இது வந்து என்ன, அந்த மியூக்கஸ் பிளக்னா என்ன அப்படின்னா, அந்த கரு உருவாகி உங்க கர்ப்பப்பைக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கும் போது கர்ப்பப்பை வந்து ஓப்பனா தானே இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும். சோ இது வந்து கீழே ஓப்பனா தானே இருக்கு. சோ உள்ள இருக்க கரு வந்து வெளியில வந்துடலாம் இல்லையா? அதுவும் தண்ணிக்குள்ள ஒரு பலூன் மாதிரி ஒரு பேக் மாதிரி குழந்தை உள்ள இருக்கு. சோ இது வந்து பிரஷர்ல வளர வளர வந்து கேப் ஆகி ஓப்பன் ஆகி டெலிவர் ஆகிடும். சோ அந்த மாதிரி எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது, அந்த குழந்தை நல்லபடியா கருவுல வளர்ந்து நல்லபடியா ஹெல்தியா வெளியில வரணும்னு கடவுள் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ல ஆகிற அந்த டிஸ்சார்ஜஸ் எல்லாம் ஒரு மியூக்கஸ், அந்த சளியால ஆகப்பட்டது அந்த ஜெல்லி டைப் வந்து அந்த கர்ப்பப்பைக்கு ஒரு கதவு மாதிரி இப்படி நிக்குது. ஏன்னா அந்த ஓபன் ஆகலைன்னா அந்த குழந்தை வெளியில வராது. இது ஓப்பனாவே இருந்ததுன்னா பிரஷர்ல எப்ப வேணா, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல அதிகமா இருக்கும், எல்லாமே இம்பேலன்ஸ்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஆயிட்டா குழந்தையே அபார்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் டாக்டர்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஒவ்வொரு மாசம் ஸ்கேன் பண்ணும்போதும் உங்க குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்குறதோடு இல்லாம உங்க சர்விக்ஸோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாப்பாங்க. ஏன்னா கர்ப்பப்பையோட லென்த் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா குறப்பிரசவம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த தாய்மார்களை வந்து பெட் ரெஸ்ட்ல இருமா, நீ நிறைய நடக்காதமா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க, இல்ல கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல வச்சிருப்பாங்க. சோ அதனால நீங்க வந்து எப்பவுமே உங்க ஸ்கேன்ல பார்க்கும்போது டாக்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ இனிஷியல் பிரெக்னன்சில ப்ளீடிங் இந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜஸ் வரும்போது அது வந்து ரெட் அலார்ம். ஓகேங்களா? ஆனா லேட்டர் பிரெக்னன்சி டெலிவரி கிட்ட உங்களுக்கு ப்ளீடிங் ஆனாலோ இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் ஆனாலோ அது வந்து டெலிவரிக்கான சிக்னல் தாங்க, பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஷோ வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணுமா? கண்டிப்பா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பெயினே ஸ்டார்ட் ஆனா கூட, இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் ஸ்டார்ட் ஆனாலும் கூட, உங்களுக்கு வாட்டர் பிரேக் ஆனாலுமே எது ஆனாலுமே ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாம ஃபர்ஸ்ட் காமா இருங்க. பதறிய காரியம் சிதறி போகும், அதனால பதட்டப்படாம இருங்க. நல்ல தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அசஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க அசஸ் பண்ணுங்க. இது வந்து என்ன வருது, பேட் வச்சு அசஸ் பண்ணுங்க. பேட் வச்சு பாருங்க, இது என்ன லைட்டா இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வருது, எவ்வளவு நேரத்தை, எந்த டைமிங், எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்ற டைமிங்கை நோட் பண்ணுங்க. எவ்வளவு டிஸ்சார்ஜஸ் ஆகுது, எத்தனை பேட் சேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. ஏன்னா ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல இல்ல ஒரு நாள்ல டெலிவரின்றத கண்டிப்பா யாருமே கேரண்டியா சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா டெலிவரி இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் அகெயின். சோ ஒரு சிலருக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணி
2 மணி நேரத்துல வலி தொடங்கினவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஷோ ஸ்டார்ட் ஆகி 3 நாளுக்கு அப்புறமா வலி தொடங்கி டெலிவர் பண்ணவங்களையும் பார்த்திருக்கேன். ஷோ ஸ்டார்ட் ஆகி 1 வீக் அப்புறமா டெலிவரி பண்ணவங்களையும் நான் பார்த்திருக்கேன். சோ இதை வந்து நம்ம யாருக்குமே வந்து சொல்ல முடியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ அதனால ஷோ ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி எனக்கு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா உங்க பாடி தயார் நிலையில இருக்கு, எப்ப வேணாலும் எனக்கு டெலிவரி ஆகலாம். நீங்க வந்து டெலிவரிக்கு தயாராகணும். டெலிவரி பேக் ரெடி பண்ணி வைங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா நடங்க. எஸ், ஹாஸ்பிட்டல் எப்ப போகணும் அப்படின்னா உங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆனாலோ, இல்ல பேபி மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணாலோ, இல்ல உங்களுக்கு வாட்டர் பிரேக் ஆனாலோ, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனாலோ, கண்ட்ராக்ஷன்ஸ் ஆயிடுச்சு, வலி ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு மறக்காம போகலாம். அதர்வைஸ் இந்த ஒரு ஷோ பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா டெலிவரி ஆக போறது, ஐ ஹாவ் டு ரெடி, மை பாடி இஸ் ரெடி அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க மென்டலி உங்களை ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்க டெலிவரி அண்ட் லேபர் அண்ட் டெலிவரி சீரீஸ்ல இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஹவு டு ரெஸ்பாண்ட், பிரீதிங் டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பயப்படாதீங்க, காமா இருங்க. ஏன்னா உங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, கார்டிசோல் ஹார்மோன் சுரந்தது அப்படின்னா டெலிவரி ப்ராசஸ் டிலே ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. எந்த பெண்ணுமே லேபர் ரூம்ல நிறைய நேரம் இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. போனோமா டெலிவரி ஆச்சா வந்தமான்னு இருக்கணும். ஏன்னா அதோட செட்டிங், அந்த டேபிள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லா மதர்ஸ்க்குமே பயமா இருக்கும். சோ அது வந்து நான் தவிர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்க, வெல் எஜுகேட்டடா நீங்க இருந்தீங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க லேபர் ரூம்ல ரெஸ்பாண்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். சோ அதனாலதான் இது வந்து ஒரு சின்ன விஷயம் தாங்க. லேபர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத ஒரு அடையாளம் தான் இது. இந்த சின்ன விஷயத்த கூட நான் பெரிய பதிவா ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னோட மதர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எஜுகேட்டடா கான்பிடென்டா லேபர் ரூமுக்கு போனோம். யாராவது ஒரு மதர், மேடம் உங்க வீடியோவை நான் பார்த்ததுனால எனக்கு கான்பிடன்ஸ் வந்து நான் நல்லபடியா டெலிவர் ஆகினேன் அப்படின்னு என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லணும். யாரும் லேபர்னா எனக்கு பயமா இருக்கு, ப்ளீடிங் ஆயிடுச்சு பயமா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, என்னவாகுமோ, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து பேனிக் ஆகாம இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கான்பிடன்ஸ் கெயின் பண்ண இந்த சின்ன சின்ன பதிவை கூட நான் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். சோ மை டியர் மாமிஸ், அதனால உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நம்ம கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா கம்யூனிட்டிக்கு ரொம்ப தேவை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருந்தாலுமே, லேபர் ரிலேட்டடா, டெலிவரி ரிலேட்டடா, பேபி ரிலேட்டடா, பிரெக்னன்சி ரிலேட்டடா எது இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் எப்பவுமே பின் பண்றேன். வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்தாலும் சரி, இல்ல எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்தாலும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே வந்து கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா தாங்க. நீங்க எல்லா சோசியல் மீடியாலையும் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு மாம்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பிளடி ஷோ வந்துச்சுன்னா உடனே டெலிவரின்னு பயந்துகிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிடாதீங்க. ஓகேங்களா? ரிலாக்ஸ் ஆயிருங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா நடங்க, லைட் ஃபுட்ஸை நீங்க சாப்பிடுங்க. ஐ ஆம் ரெடி, டெலிவரிக்கு நான் ரெடி அப்படின்னு கான்பிடென்ட்டா லேபர் ரூமுக்கு போங்க வலி வந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவோட சீக்கிரமா நான் உங்களை பார்க்குறேன்.